இன்னைக்கு நாம வந்து சிஎஸ்எஸ்ல ஐடி செலக்டரை பத்தி பார்க்க போறோம். இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரோக்ராம் தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிட்டு ஸோ பாடி டேக்கை ஓப்பன் பண்ணா கண்டிப்பா என்ன பண்ணணும்? பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணி ஆகணும். இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு H1 எலமெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கு? ஐடி செலக்டர் இருக்கா? அதை வந்து ப்ரௌசர்ல அப்டேட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பி எலமெண்ட் இருக்கு. ஸோ பி எலமெண்ட்னா பேராகிராஃப்னு அர்த்தம். இதுக்குள்ள என்ன இருக்கு? கம்ப்யூட்டர் வாத்தியார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதையும் என்ன பண்ணிட்டு ப்ரௌசர்ல அப்டேட் பண்ணிட்டு இப்போ இந்த பி எலமெண்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி அட்ரிபியூட் இருக்கு. ஸோ அதாவது ஐடி ஈக்குவல் டு விசிஐ அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணும்னா இதை பார்த்த உடனே நேரா ஸ்டைலுக்குள்ள போய் விசிஐ அப்படிங்கிற ஐடி இருக்கான்னு போய் பார்க்கும். பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க கேட்கலாம் இது எப்படி மேட்ச் ஆகும்? இங்க விசிஐன்னு இருக்கு, அங்க வந்து ஹேஷ் விசிஐ அப்படின்னு கொடுத்துருக்கு. இது ரெண்டு எப்படி மேட்ச் ஆகும் கேட்டீங்கன்னா, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹேஷ் வந்து எதை பாயிண்ட் பண்ணுதா? ஐடியை வந்து பாயிண்ட் பண்ணுது. இந்த விசிஐ அப்படிங்கிறது எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா அந்த ஐடிக்குள்ள கொடுக்கப்பட்ட வேல்யூவா பாயிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்படிதான் என்ன பண்ணுது? ஐடி செலக்டர் வந்து ஒர்க் பண்ணுது. இப்போ ரெண்டு மேட்ச் ஆனதுனால இப்போ இந்த எலமெண்ட் வந்து செலக்ட் ஆயிட்டு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணுது? பேக்ரவுண்ட் கலர் ரெட். ஸோ இதை பார்த்தோன்னா என்ன பண்ணும்? இப்போ இந்த விசிஐ அப்படிங்கிற ஐடியா வச்சுக்கிற இந்த எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணுது? பேக்ரவுண்ட் கலர் ரெட் வந்து அப்ளை ஆயிட்டு. ஓகேவா? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பி எலமெண்ட் இருக்கு, அதுக்குள்ள தூத்துக்குடி இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதையும் என்ன பண்ணிட்டு ப்ரௌசர்ல அப்டேட்டும் பண்ணிட்டு. ஓகேவா? சரி. ஸோ இப்படிதான் என்ன பண்ணுது? ஐடி செலக்டர் வந்து ஒர்க் ஆகுது. இதுல நீங்க முக்கியமா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க ஒரு ஐடி அட்ரிபியூட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க சிஎஸ்எஸ்க்கு புரிய வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா நீங்க ஐடி அட்ரிபியூட்டுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிள கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா நீங்க ஒரு எலமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண ஐடி வேல்யூவை என்ன பண்ணணும்? இன்னொரு எலமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண கூடாது. சரியா? என்னைக்குமே ஐடி வேல்யூ வந்து என்ன பண்ணணும்? யூனிக்கா இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ஐடி அட்ரிபியூட் முக்கியமான ரெண்டு விஷயங்கள். ஸோ